வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப ஒரு பக்திமயமாகவும் ஒரு சந்தோஷமயமாகவும் அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு குணவான்கள், அதோட கூட இவங்க கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அந்த மாதிரி குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு விருந்தாளி நம்மளுடைய வீட்டுக்கு வராங்க, இந்த மீனராசி என்பர்களுடைய வீட்டுக்கு வராங்கன்னா அப்படி உளுந்து உளுந்து கவனிப்பாங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம், அதோட கூட கொஞ்சம் கற்பனை திறனும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கோபத்தை மட்டும் இவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களை வெல்ல யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ராசி இந்த மீன ராசி. இவங்களுக்கு நவம்பர் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீன ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு உத்வேகமுள்ள ராசி அப்படின்னே சொல்லலாம். மனம் கோணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். எல்லாரையுமே அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்புள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதை ஒன்றையுமே அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் அதிகம், அதோட கூட ஒரு விதமான பயம், ஒரு விதமான கூச்ச சுபாவம் இவங்களுக்கு இருக்கும். பெரிய அளவு ஏதாவது ஒரு பொருளோ ஒரு விலை உயர்ந்த பொருளோ வாங்குறதுனா கூட அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு விதமான கற்பனை திறன் அதிகமாக இவங்களுக்கு வரும். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் இதில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க. அதில் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை வெற்றி காணணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் நவம்பர் 11ஆம் தேதி தான் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், வக்ரகதியும் அடைய இருக்கிறார். பொதுவாகவே சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சமடைந்தால் மிகப்பெரிய பலனை தருவார். நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, சூரியன் சுக்கிரனோட இணைவு ஏற்படுறது, மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறது, சூரியன் நீச்சம் அடைகிறது, நீச்சபட்ச ராஜயோகம் கிடைக்க இருக்கிறது, சுக்கிரன் புதன் இணைவு ஏற்படுறது, லட்சுமி நாராயண யோகம் பெற இருக்கிறது. இது எல்லாமே இந்த நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மழை போல இருந்த பிரச்சனை பனி போல விலகும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காசி, கைலாயம், ராமேஸ்வரம் இங்கெல்லாம் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். சில பேர்லாம் மலை ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏதாவது ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு கோயிலுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் அமையும். அப்படி யாராவது இந்த மீனராசி என்பர்கள் இந்த மலை ஏறுற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறதுனால குழந்தைகளுடைய சந்தோஷமாக இந்த காலகட்டத்தில் பயணம் செய்வீங்க. குழந்தைகளுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலிமா நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு.
கர்மாவிற்கான கடன் என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கல்வி கடன், வீட்டு கடன், லோன் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனத்திற்கு இந்த மாதம் டென்ஷன் குறையும், மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வீண் கவலை, தேவையில்லாத பிரச்சனை, கஷ்டங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். மாணவிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மீனராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். படிப்பெல்லாம் சிறந்து விளங்குவீங்க. சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வள வருவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க பணியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாய் கிரக இணைவுகள் ஏற்படுறதுனால, அதுவும் பாக்கியஸ்தானத்தில் ஏற்படுறதுனால நல்ல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். மீனராசி என்பர்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். மீனம், விருச்சகம், கடகம், மகரம், ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்குவீங்க. நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு நட்பாக பழகுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு மன நிறைவான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனக்கவலையெல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான இந்த மாதத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியான வழியில் இந்த காலகட்டத்தில் போருங்க. ஒரு சிலர்லாம் தவறுதானான வழியில் உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. கவனமாக செயல்படணும், புரிந்து செயல்படணும், அவசரம் காட்டக்கூடாது, நிதானமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கெட்ட விஷயங்கள் உங்களை நாடி வரும், கவனமாக செயல்படணும். அதோடு கூட ஏதாவது விலை உயர்ந்த பொருள்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சுருங்க, மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. நிறைய பரிசு பொருட்கள், நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார நிலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய சேமிப்பு ஓரளவுக்கு உயரும். வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு, நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாத இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதோடு கூட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல ஒரு யோக பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு தனவரவு உள்ள ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. ஒரு பக்திமார்களை நல்ல ஒரு ஆன்மீகவாதியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சந்திக்கலாம். அதோடு கூட ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேரில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உறவுகிட்ட பேசும்போது கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தீய குணம் உள்ளவங்க உங்ககிட்ட நெருங்குவாங்க, கவனமாக செயல்படணும். நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய நபர்கள் உங்ககிட்ட நெருங்கி வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கருணை உள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த உதவி கேட்டாலுமே டக்குன்னு போய் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நவ நாகரிகங்களான ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். கெட்டவங்களுடைய
அவங்களுடைய சவகாசத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கே தெரியும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு அறிந்து நீங்கள் செயல்படக்கூடியவங்க தான். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சவகாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மனைவி மக்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு நிம்மதியான மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமைந்திருக்கு. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. ஒரு 6 தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம். தேங்க்யூ.